விஜயபதி கிராமத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 143 பயனாளிகளுக்கு 75.27 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு, மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் வழங்கினர். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் விஜயபதி கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 143 பயனாளிகளுக்கு 75.27 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு, மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் சேரன் மகாதி சார் ஆட்சியர் அரபித் ஜெயின் ஆகியோர் முன்னிலையில் வழங்கினர். இம்முகாமிற்கு மொத்தம் 156 மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது. இதில் 106 மனுக்கள் தீர்வு செய்யப்பட்டது. 50 மனுக்கள் பரிசீலனையில் உள்ளது. இம்முகாமில் சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, மகளிர் திட்டம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் போன்ற பல்வேறு துறைகளின் செயல்முறை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு கண்காட்சி, புகைப்பட கண்காட்சியினை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு, மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் பார்வையிட்டனர். இம்முகாமில் மகளிர் திட்டம் திட்ட அலுவலர் லக்குவணன், இணை இயக்குநர் முருகானந்தம், தனித்துணை ஆட்சியர் ஜெயா, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் சிவகாம சுந்தரி, மாவட்ட சமூக நல அலுவலர் தனலட்சுமி, மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பர்வதராணி, மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் பெண்ணாண்டாசித், ஊராட்சி மன்ற தலைவர் சகாயபேன் ராஜ், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஸ்டெல்லா மேரி, முக்கிய பிரமுகர் ஜோசப் பெல்சி மற்றும் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா விஜயபதி கிராமம், விஜயபதி ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. பல ஆயிரம் பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது, கடன் உதவி வழங்கப்பட்டது. நம்முடைய வேளாண் துறை மூலம் பல நல்ல திட்டங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது. நன்றி சார். திராவிட மொழிகள் குறித்து ஆளுநர் நூல் போலியானது, கோப்பு ஆளுநர் படிக்காதவங்க ஆளுநர் ஒரு தானே, வேற என்ன சொல்லி எனக்கு சனாதனத்தை ஆதரித்தவர் ஐயா வைகுண்டரு அப்படின்னு சொல்லி கூட கட்டணங்கள் பல கட்டணம் தெரிஞ்சுக்கிறாங்க. திராவிட நூல் பொய்யானது, அவருக்கு போகல. அந்த சவுண்ட் குலக்கீழ அறிஞர் அதாவது முதல்ல கொஞ்சம் கீழே இறங்கி பேசாம இருக்கேன்னு சொல்லலாம். முதல்ல 1833ஆம் ஆண்டு ஐயா வைகுண்டர் அவர்கள் அவதரித்தார்கள். அந்த காலகட்டம் எப்படின்னா, அவர் பிறந்த சமூகத்தில் பிறந்தவர்கள் இந்து ஆலய தெருவில் செல்ல முடியாது, ஆலயத்தினுள் நுழைய முடியாது. அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மார்பில் துணி அணியக்கூடாது. அவர் இந்த சமூகத்தில் பிறந்த ஆண்கள் தலையில் தலைப்பாகை கட்டக்கூடாது, இடுப்பில் தான் அதை எடுத்து கட்ட வேண்டும், செருப்பணியக்கூடாது. இப்படிப்பட்ட நெருக்கடியான காலத்தில் ஐயா 1833 பிறந்தார். அவருடைய தாய் தந்தையர் விட்டு அவருக்கு விட்ட பெயர் முடிசூடும் பெருமாள் என்பது அவருடைய பெயர். அந்த காலத்தில் சனாதன தர்மம் உச்சத்தில் இருந்தது. சனாதனவாதிகள், திருவாங்கூர் மகாராஜா முழு சனாதனவாதி. அவர் ஐயா வைகுண்டருடைய தாய் தந்தையரை அழைத்து, நீ இழிகுலத்தில் பிறந்தவன், உன் பெயர் முடிசூடும் பெருமாள் என்று எப்படி வைக்கலாம், இன்று முதல் உன் பெயர் முத்துக்குட்டி என்று வைத்து அவ்வளவு பெரிய கொடுமையை செய்தது சனாதன ஆதிக்க சக்திகள். அதற்கு எதிராகத்தான் நம்முடைய ஐயா வைகுண்டர் அவர்கள் கடவுளுடைய அவதாரமாக வந்து மக்கள் எல்லோரும் சமம் என்று சொல்லி அவர் ஒரு புது வழிமுறையை கொண்டு வந்தார். அதுதான் சமத்துவம், சமதர்மம், ஜாதி, மதம், இனத்திற்கு அப்பாற்பட்டு மனித இனம் ஒன்று என்ற உயர்ந்த குறிக்கோளை கொண்டு வந்து, அவர் பிறந்த ஊரில் தாமிரகுளத்தில் ஒரு பொது கிணறு ஒன்று தோண்டப்பட்டு எல்லா சமூகத்தினரும் அங்கு வந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை செய்து காட்டியவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். ஆகவே அவர்களுக்கு யாரால் துன்பம் வந்தது என்றால் சனாதனவாதிகளால் தான் துன்பம் வந்தது. அதை எதிர்த்து தான் போராடி அந்த சமதர்மத்தை நிலைநாட்டியவர். இன்னும் சொல்ல போனா ஐயா வைகுண்டர் வந்து
கடவுள் யார் என்றால் உனக்கு நீதான் கடவுள் என்று சொல்லி, ஐயா வைகுண்ட பதிகளெல்லாம் நீங்கள் மூலத்துக்கு சென்றால் நம்முடைய முகம் தெரிகின்ற கண்ணாடி தான் அங்கே இருக்கும், உன் மனசாட்சி தான் உனக்கு கடவுள் என்று சொல்லி அந்த அளவுக்கு மனித நேயத்தை போற்றியவர். சனாதனவாதிகளால் மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய சுயமரியாதை இழுக்கு, மிகப்பெரிய அவமரியாதை அந்த சமூகத்தில் ஏற்பட்டது. அதை எதிர்த்து போராடியவர் ஐயா வைகுண்டர். அவர்தான் திருச்செந்தூரிலே கடலிலே குளிக்கும் போது ஜோதியாக கலந்து இறைவனடி சேர்ந்தார். இது வரலாறு. அப்படிப்பட்ட ஐயா வைகுண்டரை சனாதனவாதி என்று சொன்னால் மக்கள் தான் முடிவு சொன்னது ஒன்று. இது போக நம்முடைய மறைந்த ஐயா கால்டுவெல் அவர்கள் வட அயர்லாந்தில் பிறந்து லண்டனில் படித்து இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் 18 ஆண்டு காலம் படித்தார். 18 மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு போன்ற ஒரியா போன்ற பல மொழிகள் 18 மொழிகளை கற்றார். கற்று தேர்ந்து அதுவரை தமிழ் மொழி, தென்னிந்திய மொழிகள் எல்லாம், திராவிட மொழிகள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியவை என்று ஒரு போலியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதை மாற்றி ஆரியத்திற்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது திராவிட மொழி, தனி மொழி, உலகில் தோன்றிய 3 மொழிகளில் முதல் மொழி தமிழ் என்பதை ஆய்வு செய்து ஒப்பீட்டளவில் பிற மொழிகளோடு ஒப்பிட்டு தென்னிந்திய மொழிகள் ஆரியத்துக்கும் தென்னிந்திய மொழிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, தென்னிந்திய மொழிகள் திராவிட குடும்பத்தை சேர்ந்தது, அதில் முதல் மொழி தமிழ், தமிழில் இருந்தால் பிற மொழிகள் தோன்றின என்பதை ஆய்வு செய்து உலகுக்கு தந்தவர் ஐயா கால்டுவெல். அதன் அடிப்படையில் தான் மறைந்த தலைவர் கலைஞர் இந்தியாவிலே முதலாக ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ் மொழிக்குத்தான் முதல் செம்மொழி அந்தஸ்து இந்தியாவில் கிடைத்தது. அதுவும் யூபிஐ கவர்மெண்ட் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அம்மையார் நம்முடைய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் தான் நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞருக்கு செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கு கிடைத்தார். இப்போது நம்முடைய மறைந்த தலைவர் கலைஞருடைய நினைவகத்துக்கு சென்று பாருங்கள். அன்னை சோனியா அம்மையார் எழுதிய கடிதமோ நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கு மறைந்த தலைவர் கலைஞர் எழுதிய நன்றி கடிதமோ அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த செம்மொழி அந்தஸ்து இப்போது கிடைத்திருக்கின்றதா, அதற்கு மூல காரணமாக உழைத்தவர் ஐயா கால்டுவெல். ஆகவே இவர்களெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு வேறு எந்த மொழியையும், எந்த மதத்தையும், எந்த இனத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் இல்லை என்றால் நம்முடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருக்காது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஜி போப் அவர்கள் தான் முதலாக திருக்குறள் போன்ற தமிழ் இலக்கியங்களை எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளிநாடுகளில் எல்லாம் தமிழ் இலக்கியங்களுக்கு பெருமை சேர்த்தவர் நம்ம போப். ஆகவே அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எல்லோரும் சமம் என்று சொன்னார்கள். சனாதன தர்மம் அதை சொல்லல. உயர் ஜாதியினர் மட்டும்தான் சனாதன தர்மம், அவர்கள் தலையில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் உண்டு என்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பார்கள். இன்றும் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லோருக்குமான ஆட்சி நடத்துகின்றார். அவர்கள் 90% இந்துக்களுக்கு எதிராகத்தான் இப்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றனர். உதாரணத்துக்கு சொன்னால் 10% இடஒதுக்கீடு உயர் வகுப்பினருக்கு கொடுத்திருக்கின்றார். மீதி 90% இந்துக்களுக்கு கொடுக்கலையே அவரு. 10% இந்துக்கள் உயர் வகுப்பினர், மற்ற சமூகத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்கும் அது கிடையாது. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிடுங்க, 10%க்குமான ஆட்சி அந்த சனாதன ஆட்சி, அதுல இருந்து வந்தவர் தான் ஐயா மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் பேசுவது இந்த மக்கள் மறந்திருப்பாங்களோ, இலக்கியங்கள் எல்லாம் வரலாறு மறந்திருப்பாங்கன்னு நினைக்காங்க. இந்த மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். நீங்கள் 10%க்கான ஆட்கள் 90%க்கு மீதி பேர்களுக்கும் உங்க 10%க்கு சேர்த்து உதவி செய்து இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். நன்றி. தொடர்ந்து ஆளுநர் இந்த மாதிரி மக்களை குழப்பக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டு வராரு. அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? கிராமத்துல சொல்ல மாதிரி தான் வேண்டும். சொல்றதாவது கேட்க தெரியணும், இல்லைன்னா சொந்தமாவது தெரியணும். நம்ம என்ன செய்ய முடியாது, ரெண்டும் இல்லைன்னா. நன்றி.